Wisdom, a certified antenatal instructor. She's a counseling and physiotherapist, and she is pursuing her PhD. Ma'am, எடுக்க போற டாபிக் டுடே இஸ் பஞ்சபூத நவகிரக தவம். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஒரு டாபிக். ஸோ லெட் அஸ் ஆல் சுவிச் ஆன் அவர் வீடியோஸ் அண்ட் மியூட் அவர் ஆடியோஸ் அண்ட் என்ஜாய் தி செஷன். ஓவர் டு யூ மேம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஸ்ரீ கணேஷ்ஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நற்சிந்தனை வட்டத்துக்கும் பாலன் ஐயா அவர்களுக்கும் கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்ரீ கணேஷ்ஜிக்கும் அண்ட் பாஸ்கர் நாராயணன் சார் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பிரேயர். ஓ ஓ ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Rub your palms, rub your eyes, massage your face, pull back. அன்னைக்கு வணக்கம், தன்னைக்கு வணக்கம், ஆசான்களுக்கு வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். நம்ம மெடிடேஷன் பண்ணோம்னாலும் ஒரே செகண்ட். ஜூம் இன் ஆயிருக்கு இல்லைங்களா என்னோட வீடியோ? ஆமா மேடம், உங்களுக்கு ஃபுல் வியூ வரல. அதுதான் ஜஸ்ட் மினிட்ஸ். உங்களுடைய கேமரா ஐக்கன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆட்டோ ஓகே ஃப்ரேம் சார். வரும். அதை ஓகே டிசைன் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே, லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் எல்லாம் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மெடிடேஷன் போகலாம். இந்த மெடிடேஷனுக்கு நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்கார வேண்டியது இருக்கும். அதுக்கு முதல்ல நம்மளோட பாடியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். லெட்ஸ் பிகின் வித் தாடாசன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. Next. இப்போ தாடாசன்லே வாக் பண்ண போறோம். Interlock your fingers, turn, raise your heels, walk. இது நம்ம ஃபுல் பாடியையும் ஈஸியா வார்ம் அப் பண்ணிடும். அங்கங்க நரம்பு பிடிச்சி இழுக்கிறது இது எல்லாமே சரி பண்ணிடும்.
relax. இந்த பஞ்சபூத நவகிரகம் தவம் வந்து எஸ்பெஷலி வேதாத்ரி மகரிஷியோட ஸ்பெஷல் மெடிடேஷன் இது. ஸோ அவரோட எக்ஸசைஸுங்களே செஞ்சுட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். அப், டவுன், அப், டவுன், up, down, up, down. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Relax. Hands in Samana Mudra. 5 விரல்களையும் சேர்த்து சமமா வச்சுக்கிறது. 1, 2, 3, 4, 5. Change opposite. 1, 2, 3, 4, 5. This hand, left hand. 1, 2, 3, 4, 5. Opposite direction. 1, 2, 3, 4, 5. Now both the hands. 1, 2, 3, 4, 5. Opposite direction. 1, 2, 3, 4, 5. Right leg 1 step forward. The right hand front லையும் left hand back லையும் வச்சுட்டு swim பண்ற மாதிரி back stroke. 1, 2, 3, 4, 5. Change opposite. 1, 2, 3, 4, 5. Widen your legs. 2 கையிலும் அக்னி சக்தி முத்ரா. உங்களோட பிளட் பிரஷரை நார்மலைஸ் பண்ற ஒரு முத்ரா. இதை கண்களோட நேரா வச்சுட்டு கண்களால உங்களோட கை கட்டவிரல் நகங்களை தான் பார்க்கணும். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left, right, left, right, left, right, left. Relax. Now, 2 கால் முட்டியும் பிடிச்சுக்கோங்க. Look straight. 1, 2, 3. Change opposite. 1, 2, 3. Relax. Sit down. உட்கார்ந்துட்டு 2 காலையும் இப்படி நீட்டிக்கி வச்சுக்கோங்க. In, out, in, out, in, out. 2 காலையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு left, right, left, right, left, right, left, right. இப்போ rotation clockwise. 1, 2, 3, 4, 5. Change opposite. 1, 2, 3, 4, 5. இப்போ அப்படியே வஜ்ராசனில் உட்காருங்க. கிட்னி மசாஜ் பண்ண போறோம். கிட்னி மசாஜ் வஜ்ராசனத்துல உட்கார்ந்தா மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க நார்மலா உட்கார்ந்தா பண்ண முடியாது. 1, 2,
உங்களால எவ்வளவு தூரம் கையை கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் மசாஜ். ரிலாக்ஸ். இப்ப 2 கையிலயும் சின்முத்ரா வச்சுக்கோங்க. அடி வயிற்றுல வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு, இது வந்து நம்மளோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றது. எக்ஸேல் அண்ட் பெண்ட் டவுன். இன்ஹேல் அப். எக்ஸேல் டவுன். Inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up. இது நம்ம தலையை கொண்டு போய் தரையில தொடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வயிறை வந்து பிரஸ் பண்ணணும், வேற எதுவும் இல்லை. இது இன்சுலின் செக்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. Exhale down, inhale up, relax. Now hands in ஆதி முத்ரா. கட்டை விரல கொண்டு வந்து சுண்டு விரலோட அடிக்கோடுல வச்சுட்டு கைகளை மூடிக்கோங்க. இப்ப 2 கையிலயும் ஆதி முத்ரா வச்சுட்டு இப்படி சேர்த்து வச்சுனா இது பேரு பிரம்மர முத்ரா. அடி வயிற்றுல வச்சுட்டு இப்பயும் நம்ம இன்சுலின் செக்ரேஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இன்ஹேல் பண்ணி, நம்ம இந்தியாவோட இப்போ சேலஞ்சிங் வியாதியே இந்த டயபிட்டிஸ் தான். அது வராம பார்த்துக்க இந்த 2 எக்ஸசைஸ் போதும். டெய்லியுமே ஒரு 1 minute பண்ணிடுங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு exhale and bend down. Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Inhale up and relax. Now we will go for breathing exercise. Sit. Normal Sukhasana or Ardha Padmasana. ரைட் ஹேண்டை கொண்டு வந்து நம்மளோட நேவல் ஏரியால வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை காது தலையெல்லாம் திருப்ப கூடாது, தலையை நேரா வச்சிருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்ம காதை டச் பண்றோமோ இல்லையோ, லெஃப்ட் ஹேண்ட் செஸ்ட் நல்லா பிரஸ் பண்ணிருக்கணும். இது எதுக்காகனா நம்மளோட பிரீதிங் எக்ஸசைஸ். ஸோ லெஃப்ட் செஸ்ட் பிரஸ் பண்ணும்போது ரைட் சைடு இருக்க லங்ஸ் ஓப்பன் அப் ஆகும். நம்மளோட லங்ஸ் எவ்வளவு பெருசா ஓப்பன் ஆகும்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை நம்ம அந்த அளவுக்கு சுவாசிக்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் இது மாதிரி பிராணாயாமம் செஞ்சாச்சு, அதை நம்ம ஒழுங்கா வச்சுக்கலாம். டீப் இன்ஹேல், கம்ப்ளீட் எக்ஸேல். Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Relax. Now change your hands. Left hand எடுத்து வந்து வயர்ல வச்சுட்டு ரைட் ஹேண்ட் பாருங்க, என்னோட தலை நேரா இருக்கு. இப்படி வச்சுட்டு நிறைய பேர் தலையை திருப்பிடுவாங்க. ஸ்ட்ரைட்டா பார்த்து செய்யுங்க. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க லங்ஸ் ஓப்பன் அப் ஆச்சு. இப்ப முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் கிராஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட முக்கியமான ப்ராசஸ் இதுல என்ன நடக்கணும்னா நம்ம செஸ்ட் பிரஸ் பண்றதுதான். இப்ப 2 செஸ்டையும் பிரஸ் பண்ணா பேக்ல இருக்க லங்ஸ் ஓப்பன் அப் ஆகும். Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. ரிலாக்ஸ். இப்ப 2 உள்ளங்கையை எடுத்து காதுல வச்சு பின்னாடி நம்மளுக்கு ரவுண்டா ஒரு பால் மாதிரி இருக்கும் மண்டையில, அதுக்கு கீழே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்தான் பிடரின்னு சொல்லுவாங்க. அங்க சின்னதா ஒரு கல் அடிபட்டா கூட நம்மளுக்கு நம்ம உயிர் வந்து ஈஸியா பிரிஞ்சிடும். சோ அதை பாதுகாக்கதான் கடவுளே அங்க ரவுண்டா ஒரு பால் மாதிரி வச்சிருக்காரு. அதனாலதான் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம். வேற எதுனாலும் நம்ம ஈஸியா பாதுகாத்துக்கலாம். ஹெல்மெட் போட்டோம்னா அந்த இடம் அடிபடாது. சரிங்களா? இப்போ அந்த இடத்துக்கு இப்ப பின்னாடி அந்த இடத்த போய் டச் பண்ணணும். கை வந்து காதை மூடி இப்படி வச்சிருக்கு. சோ இப்படி பண்ணும்போது லங்ஸ் ஃபுல்லா ஓப்பன் அப் ஆகும். Inhale, exhale. Inhale, exhale.
Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Relax. Now, ரெண்டு கையும் கொண்டு வந்து கிராஸ் பண்ணி கண்களோட மேல வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ். இப்போ உங்களோட கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. நீங்க சேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி உட்கார்ந்தா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ, இப்போதைக்கு நம்ம பாடி எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி ரெடி பண்ணியாச்சு மெடிடேஷனுக்கு. பட் ஸ்டில் சிலருக்கு கால் நடத்த போகும் அப்படிலாம் இருந்ததுன்னா பிரச்சனை. ஜஸ்ட் நீங்க ஒரு சேர்ல கூட உட்காந்துக்கலாம். நம்மளோட இன்டென்ஷன் மெடிடேஷன் நல்லா வரணும், அவ்வளவுதான். அட்ஜஸ்ட் மை கேமரா. ஃபர்ஸ்ட் வந்து கண்களை மூடிக்கோங்க. நல்லா டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. நான் ரிலாக்ஸ் சொல்ற வரலும் நீங்க கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். அதனாலதான் என் வீடியோவையும் ஆஃப் பண்ண போறேன். சோ நீங்க வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இந்த மெடிடேஷன்ல தான் இருக்கணும். Deep inhale and exhale. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான்களுக்கு வணக்கம். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உடலாகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடியலாய் பிறப்பு இறப்பிடை மற்றும் விலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்தத முயலை மறவாத சாந்த வாழ்வழித்தோன் என் சந்தோஷ செய்தி இதுவே. நாடி சுத்தி பிராணயாமா. லெஃப்ட் ஹேண்ட் chin mudra, right hand nasika mudra. Inhale through your left nostril, exhale through your right nostril. Inhale right, exhale left. Inhale left, exhale right. Inhale right, exhale left. Inhale left, exhale right.
Inhale right. Exhale left. Relax. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் பஞ்சபூத நவகிரக தவம். இந்த பஞ்சபூத நவகிரக தவம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பஞ்சபூதங்களோட எஃபெக்ட் நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம உடம்புல காட்ட செய்யும். ஏன்னா இந்த அண்டத்துல இருக்கிறதா இந்த பிண்டத்திலயும் இருக்குதுன்றதுனால இந்த கோள்கள் எல்லாத்தையும் நம்ம வசப்படுத்த முடியும். ஆதி காலத்துல சயின்டிஸ்ட் இல்லாத நேரத்திலேயே எல்லா விஷயங்களையும் அண்டத்துல என்ன நடக்குதுன்றத நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சாங்க. எப்படின்னா இந்த மாதிரி மெடிடேஷன் மூலமா மட்டும்தான். சோ நம்ம மெடிடேஷன் மூலமா அவ்வளவு ஹை எண்டுக்கு போலனாலும் இந்த இப்போ எப்பவும் இந்த சனி பெயர்ச்சி நடக்குது, இதனால உங்க பிரச்சனைங்க வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம ஜாதகம் ஜோசியம் வழி போலனாலும் அந்த அண்டத்துல இருக்க இந்த கிரகங்கள் கோள்களோட எஃபெக்ட் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலயும் காட்டும். சோ இவங்க எல்லாம் நம்மளுக்கு இசைவா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மெடிடேஷன். சோ உணர்ந்து பண்ணுங்க. இத டெய்லியுமே பண்ணா 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோள்கள் கிரகங்கள் மூலமா நடக்கிற பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிறத பாப்பீங்க. அது மட்டும் இல்ல, எல்லா மனிதர்களும் உங்களுக்கு இசைவா நடந்துக்கிறத உணர்வீங்க. இது நாங்க அனுபவபூர்வமா கண்ட உண்மை. இப்போ நம்ம அந்த மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பூ உலகம் மிகப்பெரியது. பஞ்சபூதங்களில் ஒன்றான மண் என்ற தத்துவத்தின் மீது தவத்தை தொடங்குகிறோம். நிலத்திற்கு அறிகுறியாகிய இந்த பூ உலகையே மனதில் கொள்வோம். 25,000 மைல் சுற்றளவுடையது. மண், உலோகங்கள், ரசாயனங்கள் போன்றவற்றாலானது. தன்னைத்தானே மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுற்றி கொள்கிறது. சூரியனின் பாதையில் நாளொன்றுக்கு சுமார் 16 லட்சம் மைல் ஓடுகிறது. இத்தகைய வியத்தகு கோள் இந்த நிலம். இதன் பெருமையையும் மதிப்பையும் மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். இதனோடு ஒன்றிக் கலந்து உயிர் தொடர்பு கொண்டு அதனுடைய தெய்வீக தன்மையை கிரகித்துக் கொள்வோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் வாழ்நாள் முழுமைக்கும் காப்பு பெறுவோம். மண் என்ற நில உலகின் மீது மனம் செலுத்தி தவம் முயற்சிக்கிறோம். உங்களோட கவனம் முழுக்க இந்த பூமி மேல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி பூமியை நினைச்சிட்டு இருக்கணும்.
அடுத்து பிரபஞ்ச பரிணாமத்தில் 4வது தத்துவமாகிய நீரின் மீது தவம் தொடங்குவோம். இந்த பூவுலகம் 172 பாகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. நீரினுடைய இருப்பை மேகங்களிலும் தாவரங்களிலும் உயிரினங்களிலும் நாம் காண முடிகிறது. நீர் உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். நீரின் பெருமையையும் மதிப்பையும் மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். நீரோடு ஒன்றிக் கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீரிலிருந்தும் நீரினாலும் வாழ்நாள் முழுமைக்கும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பரிணாமத்தில் 3வது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் இயற்றுகிறோம். பூமி தன்னை தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால் அதன் கனத்த அணுக்கள் எல்லாம் நடுமையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டிருக்கின்றன. அந்த நெருக்கத்தால் அணுச்சிதைவு ஏற்பட்டு எப்பொழுதும் ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் பூமியின் மேற்பகுதி வரை வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டே இருக்கிறது. அந்த பெருநெருப்பையே தவத்திற்கு மனதில் கொள்வோம். நெருப்பின் பெருமையையும் மதிப்பையும் மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். நெருப்போடு ஒன்றிக் கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் வாழ்நாள் முழுமைக்கும் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையிலே பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பரிணாமத்தில் 2வது தத்துவமாகிய காற்றின் மீது தவத்தை தொடங்குவோம். நில உலகை சுற்றி சுமார் 19 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் கவசம் போல சூழ்ந்து காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர்களின் வாழ்க்கைக்கு காற்று எவ்வளவு அவசியம் என்பதை உணர்கிறோம். மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுவோம். அதனோடு ஒன்றிக் கலந்து உயிர் தொடர்பு கொண்டு அதனுடைய தெய்வீக தன்மையை கிரகித்துக் கொள்வோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றிலிருந்தும் காற்றினாலும் வாழ்நாள் முழுமைக்கும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்திக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமாகிய நுண்ணிய மூலக்கூறுதான் விண் என்ற உயிராற்றல். நம் உடலில் உயிராற்றலாகவும் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாகவும் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது விண். இந்த விண்ணின் சேர்க்கைதான்
நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பூதங்களும் மனவிரிவு கொண்டு விண்ணின் பெருமையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுவோம். அதனோடு ஒன்றிக் கலந்து உயிர் கலப்பு பெற்று அதனுடைய தெய்வீக தன்மையை கிரகித்துக் கொள்வோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணிலிருந்தும் விண்ணினாலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பற்றிய விண்ணை பயனுள்ள முறையில் பயன்படுத்தும் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண் நிறைந்த சக்தி களத்தை நோக்கி இந்த தவத்தை நீங்க செய்யணும். இவ்வளவு நேரம் நம்ம செஞ்சது பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இப்ப நம்ம செய்ய போறது நவ கிரகங்கள். இந்த கிரகங்கள் மேல நான் ஒவ்வொரு கோள்களா சொல்லும் போது அந்தந்த கோள்களை நீங்க நினைச்சிட்டா போதும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்பேன். அதை நீங்க மனசுல இமேஜின் பண்ணிக்கிட்டாலே போதும். நவகிரக தவம். விண் நிறைந்த சக்தி களமாகிய பிரபஞ்சத்தில் பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றில் ஒரு நட்சத்திரம் தான் பூவுலகம் சுற்றி வந்து கொண்டிருக்கும் சூரியன். சூரியனையும் அதை சார்ந்த கோள்களையும் நவ கோள்கள் என்று அழைக்கிறோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களில் இருந்தும் வருகின்ற காந்த அலைகளும் மனிதனின் உடலோடும் உயிரோடும் நேரடியாக தொடர்புள்ளவை. இப்பொழுது இக்கோள்களின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். சூரியன் மீது தவம் தொடங்குவோம். சூரியன் ஒரு மாபெரும் நெருப்பு கோலம். இதன் விட்டம் 8.7 லட்சம் மைல் என்று கணக்கிட்டுள்ளார்கள். சூரியன் பூமியை விட 1400 மடங்கு உருவத்தில் பெரியது. 25 நாட்களுக்கு ஒரு சுற்று வீதம் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. சூரியன் ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள எலும்போடு தொடர்புடையன. சூரியனுடைய காந்த அலை கதிர்கள் வாழ்வில் வெற்றியும், அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. சூரியனின் காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். புதன் என்ற கோள் மீது தவம் இயற்றுவோம். சூரியனிலிருந்து சுமார் 3 கோடி மைல்களுக்கு அப்பால் முதல் வட்ட பாதையில் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன். இதன் விட்டம் 3030 மைல்கள். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 88 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. புதன் பசுமை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள தோலோடு தொடர்புடையன. இந்த காந்த அலை கதிர்கள் நமக்கு அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. புதனுடைய பசுமை நிறமான காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்து கொண்டிருக்குமாக. புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் இயற்றுகிறோம். இது சூரியனிலிருந்து 2வது வட்டப்பாதையில் சுமார் 6 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது சூரிய பாதையில் ஒரு முறை சுற்றி வர 225 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. சுக்கிரன் வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள சுக்கிலத்தோடு தொடர்புடையன. இக்கதிர்கள் நமக்கு மன மகிழ்ச்சியும் உயர் நட்பையும் வாழ்க்கை வளங்களையும் அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்த அலைக்கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். சந்திரன் என்ற கோள் மீது தவம் இயற்றுவோம். சூரியனிலிருந்து 3வது வட்டப்பாதையில் சுமார் 9 கோடியே 30 லட்சம் மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கும் கோள் பூ உலகம். இப்பூவுலகை வலம் வந்து கொண்டிருக்கும் துணைக்கோள் சந்திரன். இது ஒரு முறை பூமியை சுற்றி வர 29 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. சந்திரன் வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள இரத்தத்தோடு தொடர்புடையன. இந்த காந்த அலை கதிர்கள் நம் உடலில் ஓடும் இரத்த ஓட்டத்தை சீரமைப்பது, அறிவு வளம், வாழ்க்கை வளங்கள் ஆகியவற்றை அளிக்க வல்லது. சந்திரனுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சந்திரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். செவ்வாய் என்ற கோள் மீது தவத்தை தொடங்குவோம். சூரியனிலிருந்து 4வது வட்டப்பாதையில் சுமார் 16 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 18 மாதங்களை எடுத்துக்கொள்கிறது. செவ்வாய் செந்நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள மஜ்ஜையோடு தொடர்புடையன. இந்த காந்த அலை கதிர்களை விஞ்ஞான அறிவையும் மெய் அறிவையும் தைரிய உணர்வையும் வாழ்க்கை வளத்தையும் அளிக்க வல்லவை. செவ்வாயினுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். இவை எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். குரு என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் இயற்றுகிறோம். சூரியனில் இருந்து 5வது வட்டப்பாதையில் சுமார் 48 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு. இது சூரிய பாதையில் ஒரு சுற்று முடிக்க 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. குரு பொன்னிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் மூளை செல்களோடு தொடர்புடையன.
குருவினுடைய காந்தாலை கதிர்கள் மெய்யுணர்வையும் அனைத்து வாழ்க்கை வளங்களையும் அளிக்க வல்லன. குருவினுடைய காந்தாலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோமாக. அவை நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. குரு என்ற கோளின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் இயற்றுவோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில் சுமார் 88 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி. இது சூரிய பாதையில் ஒரு சுற்று வர 30 ஆண்டுகளை எடுத்துக் கொள்கிறது. சனி சாம்பல் நிறமான காந்தாலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் உடலில் உள்ள நரம்புகளோடு தொடர்புடையன. சனியினுடைய இந்த சாம்பல் நிறமான காந்தாலை கதிர்கள் நீண்ட ஆயுளையும் உடல் நலத்தையும் அளிக்க வல்லன. சனியினுடைய காந்தாலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். ராகு கேது என்ற காந்தாலை பாதைகளின் மீது தவம் இயற்றுவோம். சூரியனுடைய மையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன. அவை சுத்த வெளியாக பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை. மேலும் அவை மிகவே அங்கு நிற்க முடியாமல் ஒரு கோடு போல் சூரியனின் மையத்தில் ஆரம்பித்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியுடன் கலந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு சூரியனின் இருபுறமும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கரும் நிறமான காந்தாலை பாதைகளைத்தான் ஒரு புறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் கூறுகிறோம். ராகு கேது காந்தாலை பாதைகளிலிருந்து கருமை நிறமான காந்தாலை கதிர்கள் வீசிக்கொண்டுள்ளன. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்பு கொள்கின்றன. இந்த காந்தாலை கதிர்கள் மெய் விளக்கம், உடல் நலம், வாழ்க்கை வளங்கள் ஆகியவற்றை அளிக்க வல்லன. ராகு கேதுவின் காந்த அலைகளை நாம் ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அவை நமக்கு எப்பொழுதுமே நன்மையை செய்து கொண்டிருக்குமாக. ராகு கேது காந்தாலை பாதைகளின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சகலம் யூனிவர்ஸ். இப்பேரியக்க மண்டலம் என்ற பிரபஞ்ச கலத்தில் சூரிய குடும்பத்தை போல் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் நட்சத்திரங்கள் என்று அழைக்கின்றோம். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம்,
மீனம் என்ற 12 தொகுதிகளாக பிரித்துள்ளன. இந்த அனைத்து நட்சத்திர தொகுதிகளிலிருந்து காந்த அலைகள் வீசிக்கொண்டே இருக்கின்றன. இக்காந்த அலைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. மெய்ப்பொருள். பிரபஞ்ச களத்தை கடந்து மனதை விரிக்கிறோம். எல்லையற்றதாக இருக்கின்ற சுத்த வெளி மெய்ப்பொருள். அதே மெய்ப்பொருள் இப்பேரியக்க மண்டலம் முழுவதிலும் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் 2 அணுக்களுக்கு இடையேயும் இருப்பதை உணர்கிறோம். இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்கிறோம். அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக கெட்டி பொருளாக உடல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று, உயிர் என்ற 5 பௌதீக பிரிவுகளாக இயங்குவதை உணர்கிறோம். இவை எல்லாவற்றையும் அவ்வறிவே ஆண்டு கொண்டிருப்பதையும் உணர்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிரிடத்தும் அமைந்திருப்பதையும் உணர்கிறோம். இவ்வாறு மெய்ப்பொருள் என்ற பிரம்மமே பரிணாமத்தில் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளன என்பதை உணர்ந்து எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்விக்காமலும் எங்கு எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு கருணையோடு வாழ முயல்வோம். இந்த விரிவான மனநிலையிலே எப்பொழுதும் நாம் மறவாது மனதில் கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ செயல்பட முயல்வோம். அப்படியே கண்களை மூடிட்டே நான் சொல்ற விஷயங்களை கேட்டுக்கோங்க. இந்த பஞ்சபூத நவகிரகத்தோட பயன்கள் தவத்தோட பயன்கள் என்னன்னா, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ கோள்களில் இருந்தும் பொருட்களில் இருந்தும் மக்களிடமிருந்தும் அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அலைகள் நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். பாதகம் என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்மிடையே இருக்கக்கூடிய ஆற்றல் மீது அதிக அழுத்தம் தந்துச்சுன்னா அதை தாங்க முடியாத பொழுது அது துன்பத்துக்குரிய செயலா மாறுது. அதை தாங்கும் பொழுது அதுவே இன்பமாக மாறுது. நமக்கு எப்பொழுதுமே கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அலைகளாலும் பொருட்களில் இருந்து அலைகளாலும் நாம் செய்கின்ற செயல்களில் இருந்து வரக்கூடிய அலைகளாலும் அதிகமாக பாதிக்கப்படாத நிலையாக தாங்கும் சக்தி அவசியம். அதுக்கு இந்த மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த ஆற்றலை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாம் நமது உடல், உயிர், ஜீவகாந்தம், அதாவது நம்ம பயோமேக்னட்டிசம், மனம் என்ற 4ஐயும் சேர்த்து ஒவ்வொரு பஞ்சபூத பிரிவோடும் இணைக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு என்பது பஞ்சபூதங்களின் நன்மையை உணர்த்து கொள்வதுதான். ஏனென்றால் பஞ்சபூதங்களையும் அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளையும் தவிர வேறொன்றையும் மனிதன் அறிவதில்லை. எனவே இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்குரிய சங்கல்பத்தை எடுக்க வேண்டும். பஞ்சபூத தவம் செய்வதன் மூலமாக எந்த பொருளோடும் சக்தியோடும் இணைந்து பயன் கொள்ள முடிகிறது. எந்த பொருள் சக்தியாலும் விளையக்கூடிய தீமைகளில் இருந்தும் நம்மளால காப்பு பெற முடியுது. அந்த பொருள் சக்தியை பற்றிய முழு விளக்கமும் தெளிவும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. உடலுக்கும் உயிருக்கும் ஆக்கம் கிடைக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. ஒவ்வொரு கோளும் பல ரசாயனங்களை கொண்டு பரிணாமம் அடைவதற்கு தக்கவாறு அவை வீசிக்கொண்டே இருக்கிறது. ரசாயன அம்சங்கள் அடைந்த அந்த அலை எந்த பொருள் மீது வீசுகிறதோ அந்த பொருளிலே அந்த அலையின் தன்மை அத்தனையும் தூண்டிவிடும். சோ இந்த மெடிடேஷன் உங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்டை காட்டும். நான் கண்களை திறக்கலான்னு சொல்ற வரலும் நீங்க திறக்க வேண்டாம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம்.
வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கள். ஏதோ ஒரு உயிர் தாய் தந்தையருக்கு பிறந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வளர்ந்து நமக்காகவே உழைக்கிற ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க நலமா இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கைய சிறப்பா வாழ முடியும். நம்மோட இன்னொரு சக்தியா தான் அவங்க பிறந்திருக்காங்க. அதை என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு வாழ்க்கை சிறப்பா அமையும். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துங்க. ஒவ்வொருத்தரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவங்க சிரிச்சிட்டு இருக்க மாதிரி வாழ்த்துங்க. நம்மளோட இமேஜினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பவர் ஜாஸ்தி. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துங்க. அவங்களும் குடும்பத்தோட சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி வாழ்த்துங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு துன்பம்னா நமக்கு ஒரு இன்னும் புரியாத கவலைகள் ஏற்படும். அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களை வாழ்த்துங்க. தொழில்துறையிலே தினசரி கடமையிலே அன்றாடம் நம்மோடு கூட துணை இருப்பவர்களை வாழ்த்துங்க. நம்ம வீட்டுல பேப்பர் போடுறவங்க, பால் போடுறவங்க, குப்பை அள்ளுறவங்க, வீடு பெருக்கிறவங்க, துடைக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் வாழ்த்துங்க. இவங்க எல்லாம் ஒரு நாள் வரலன்னா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாற்றுக் கருத்துடையோர், இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துங்க. எதிரிகளை வாழ்த்தலாம் ஒரு மனசு வேணும். அது நம்மளுக்கு மெடிடேஷன்ல மட்டும்தான் அமையும். நீங்க இந்த மாதிரி வாழ்த்த அவங்க மூலமா நமக்கு வர பிரச்சனைகளும் குறையும். அவங்க நம்மள கிட்ட நெருங்குறதும் குறையும். வாழ்த்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னீதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. பொறுமையா கைகளை உரசுங்க. சத்தம் வெளியவே கேட்க கூடாது. முகத்தை வருடுங்க. கைகளை மேல உயர்த்தி ஒரு ஆழ்ந்த சுவாசம் விட்டுட்டு கைகளை கீழே இறக்கி உங்க ஆற்றல் களம் வாய்ந்த உங்க கைகளை பார்த்து முதல்ல உங்களுக்கு நீங்க வாழ்க வளமுடன் சொல்லிக்கோங்க. வாழ்க வளமுடன் அனைவருக்கும். உங்க கேமராங்களை ஆன் பண்ணிக்கலாம். பிரேயர் பண்ணிடலாம். ஓம்
असतो मा षद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः. Rub your palms, rub your eyes, massage your face, hold back. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசன்களுக்கு வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த நற்சிந்தனை வட்டத்துக்கும் திரு பாலனையா அவர்களுக்கும் கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கும் இதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்க டெக்னிக்கல் டீம் அனைவருக்கும் ஸ்ரீ கணேஷ் சார், பாஸ்கர் நாராயணன் சார், ராமமூர்த்தி சார் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ மேம். ரொம்ப அற்புதமா இருந்தது மேடம். பொறுமையா அழகா சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க மேடம். மெடிடேஷன் கிளாஸ் சூப்பர் மேம். ஓ டு ஸ்ரீகரஜி. கால் வலிக்கல? சூப்பர்மா, சூப்பர். ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். வணக்கம். ஹேமா பாரதி, காலை வணக்கம். காலை வணக்கம் மேடம். ஐயோடா, உண்மையிலே நீயே டெய்லி இந்த மெடிடேஷன் கொடுத்தா பிரபஞ்சம்ல நம்ம உலகம் அத்தனை பேரும் பிரபஞ்சத்தை எப்படி மீட் பண்ணோம் அப்படி மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ உன்னுடைய ஹஸ்கி வாய்ஸ் எங்களெல்லாம் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ நைஸ். அந்த மெடிடேஷன் போகப்போ உன்னுடைய வாய்ஸ் கொடுக்கும்போது இங்க கிடையாது, நம்ம எல்லாருமே அப்படியே மேல போற மாதிரி இருக்கு. ஸோ ஆசம், நல்லா என்ஜாய் பண்ணி போடணும். ஸோ நீங்களும் சரி சார், சாட் பாக்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. ஓகே மேடம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன் திருமலவாயர். வணக்கம் மேடம். ஃபேண்டாஸ்டிக் செஷன் மேடம். எல்லா பிரபஞ்சம் போய் பார்த்து வந்த மாதிரி இருக்கு மேடம். அதாவது இந்த நீ கொடுத்த தவம் எல்லா போர்களையும் போய் பார்த்து வந்த மாதிரி இருக்கு. அருமே எல்லாமே நூக்கல் காரில் எல்லாத்தையும் சொல்றீங்க. வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் மேடம். இவ்வளவு ஞாபக சக்தி வச்சு சொல்றது அவ்வளவு ஈஸி இல்லை. எல்லாம் சும்மா தண்ணி மாதிரி அப்படியே குடம் கொட்டுற மாதிரி கொட்டிட்டே இருக்கு. வெரி ஃபேண்டாஸ்டிக். நீங்க உணர்ந்தீங்களா? அதுவே எங்களோட குருவுக்கு நான் செய்யற சேவைங்கய்யா. இது நாங்க ஒரு 6-7 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஏதாவது நீங்க விஷயத்த யோசிச்சுட்டு இது நடக்கணும்னு நினைச்சு ஒரு 48 நாள் தொடர்ந்து இந்த தவத்தை செஞ்சு பாருங்க. அற்புதமான பலன்களை பாப்பீங்க. இந்த நவகிரகத்துக்கு பூஜை அதெல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா? அது ஓகே, அது நம்மளோட பாரம்பரியம். இது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிடேஷன். நாங்கெல்லாம் ரொம்ப உணர்ந்ததுனாலதான் உங்களுக்கு இதை கொடுக்கணும்ன்றதுக்காக கொடுத்தது. அத பண்ணிடலாமாப்பா? ஒரு 48 days பண்ணிடலாமா? 48 days என்சிவில விடணுமே, எல்லாரும் யோகா பண்ணணும்னு பாப்பாங்களே. ஈவினிங்ல கொடுத்துருப்பா, நல்லா இருக்கும். அந்த புண்ணியமெல்லாம் உங்க சார் இப்ப ரெக்கார்டிங் போட்டிருக்காங்கல்ல, அது இருக்கு யூடியூப்லயும். எங்க குரு வேதாத்ரி மகரிஷியோட வாய்ஸ் இருக்கு. நீங்க அதை பண்ணணும் தான் இல்ல, காலையில எழுந்து போட்டு விட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. வீடு ஃபுல்லா அந்த வைப்ரேஷன் சூப்பரா இருக்கும். நைஸ் நைஸ் நைஸ். தேங்க்யூ வாழ்க வளமுடன் மேடம். நன்றி. குட் மார்னிங், மோகன் from Trivandrum. குட் மார்னிங் சார். அதான் அந்த ஃப்ளோ, அந்த ஹஸ்கி வாய்ஸ், அந்த ஃப்ளோ நல்லா இருந்தது. எல்லாமே அழகா கொஞ்சம் கூட டிஸ்கனெக்டே ஆகாம நல்லா ஃபீல் பண்ணி பண்ணோம். அதுவும் நிறைய எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. எல்லாம் கவர் பண்ணி நல்லா டீட்டெயிலா இருந்தது. ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. நல்லா ஃபீல் பண்ணி பண்ணோம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க்கை வளர்க்க நச்சுது. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. அவங்க நேச்சுரல் வாய்ஸ் இப்படிதான் சார் நாங்க என்ஜாய் பண்ணிக்கிறோம் உங்களோட. இல்ல கணேஷ்? சூப்பரா இருந்தது மேடம். பிரேமா மேம், எக்ஸலன்ட் செஷன். அதாவது நன்றி ஸ்ரீ கணேஷ். செஷன்ற மாதிரி இருந்தது இன்னைக்கு. ஒரு சில யோகா ஆசிரியர் எடுக்கும்போது தான் நமக்கு அந்த ஃபீலிங் வரும். அந்த மாதிரி உங்களோட இதுல அந்த டிவினிட்டி எங்களால உணர முடிஞ்சது. நல்ல ஒரு பிரபஞ்சத்தோட அந்த கனெக்ட் இருந்தது மேம். வேதாத்ரி மகரிஷி கிளாஸ்ல நாங்க அட்டன் பண்ணதில்லை, பட் யுவர் ஏபிள் டு அதோட கனெக்ஷன், ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை அழகா எடுத்துட்டு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரில்லா பிளானிட்டோரியம் உள்ள போன மாதிரி இருந்தது. எனக்கெல்லாம் அப்படியே ஒரு கேலக்சி உள்ள போன மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் இருந்தது. தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். எல்லாம் என்னோட குருவோட ஆசீர்வாதம் சார். ஆனா நீங்க உங்க எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு என்னோட சைட்ல இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய ஒரு கலை இந்த மனவள கலை. வாழ்க்கையை எப்படி சிறப்பா வாழலாம், எப்படி மனநிறைவா வாழலாம், எப்படி நம்ம வாழ்க்கை துணையோட அன்போட வாழலாம், நம்ம குழந்தைங்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கொண்டு போலாம் அப்படின்றத அழகா வழிமுறைப்படுத்தி சொல்லியிருக்காரு வேதாத்ரி மகரிஷி. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க தாராளமா கத்துக்கலாம். உங்க பக்கத்துல இருக்க மன்றங்களை தொடர்பு கொண்டு.
தேங்க்யூ ஸோ மச். மேடம் வாழ்க வளமுடன் மேடம். ரொம்ப அருமையா வாழ்க. இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது மேடம். வாழ்க வளமுடன். நன்றிங்க மேடம். வணக்கம் பிரேம மேடம். கோவிந்தராஜ். வணக்கங்க ஐயா. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சேவை. NCV உங்களுக்கு தலை வணங்குறது, கடமைப்பட்டிருக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ பிரேமா மேம். ரொம்ப அருமையா இருந்தது மேம். நாங்க எல்லாருமே உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம் நீங்க மெடிடேஷன் கண்டக்ட் பண்ணணும்ட்டு. ஸோ அதுபடி நீங்க கண்டக்ட் பண்ணீங்க மேம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது மேம். ஆக்சுவலா இந்த மெடிடேஷன் ஒவ்வொரு இடத்துல பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னால் அட்டன் பண்ண முடியுமாங்கிறதே ஒரு டவுட்டாக இருந்தது. ஏன்னா இங்கே பவர் இல்லை அந்த மாதிரி இருந்தது. ஃபார்ச்சுனேட்டாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப அழகாக அட்டன் பண்ணேன் மேம். எனக்கு இந்த ஆழியார் கூட என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது மேம். ஸோ சூப்பர் சார். ஈவன் நானுமே ஆழியார் போயிட்டு வந்த பிறகு இந்த மெடிடேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஆழியார் கனெக்ட் ஆகும். எஸ் மேம். எனக்கு அதே மாதிரி இன்னைக்கு அனுபவமா இருந்தது. சூப்பர் சார், சூப்பர் சார். எல்லாம் நம்ம குருவோட ஆசீர்வாதம். நிச்சயமா நிச்சயமா. நீங்க சொல்ற மாதிரி மனவளக்கலை பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம மாதிரி கிரகஸ்தர்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வழிமுறை தான். ஆமா, நம்ம குடும்ப வாழ்க்கையை எப்படி மனநிறைவா வாழறதுன்றத அற்புதமா வடிவமைச்சிருக்க ஒரு விஷயம் இது. ஆமாம், நிச்சயம் மேம். நானும் கோர்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க சொல்றது 100% கரெக்ட் மேம். நான் என்னோட அனுபவமாகவும் அதை நான் சொல்றேன் மேம். நன்றி. தேங்க்யூ பாஸ்கர்ஜி. சார் பாலன் சார் கிட்ட சொல்லி ஒரு டூர் ஒன்று போடுங்க சார். ஆழியார் அந்த மாதிரி அங்க போயிட்டு வரலாம். ஆமா சார், அது ஆழியார் தான் சார் அடுத்து வேணும். அது கண்டிப்பா சூப்பரா இருக்கும் சார். ஆழியாரு அது போனா அது நிறைய ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணலாம் பாலன் சார். அதே மாதிரி போஸ்டர்ல பயங்கரமா இருக்கீங்க மேம். பின்னாடி ஒரு கிரீடம் மாதிரிலாம் இருக்கு இன்னைக்கு. அது ஏற்காடு போனப்போ அதை எடுத்து வச்சேன் சார், நம்ம NCVக்கு போடுறதுக்குன்னே. ஓகே ஓகே சார், மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? வேற யாருன்னா சொல்லுங்க. Thank you ma'am. காலம் கதி செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். Thank you. Thank you sir. Thank you all. Dedicated Ramesh sir. Dedicated sir. Thank you. Thank you sir, Ramesh sir.